அறிவார்ந்த அன்பு நண்பர்களே, வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற பயிற்சி தண்டுவட சுத்தி. இந்த தண்டுவட சுத்திய நாம ஒரு நாளைக்கு ஒரு 3 முறை செஞ்சா போதும். இதற்கு அதிகபட்சமாகவே ஒரு 10 நிமிடங்கள் போதுமானது. இந்த பயிற்சியை குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே செய்யலாம். குறிப்பா தோள்பட்டை வலி, கழுத்து வலி, முதுகு தண்டுவடம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கக்கூடிய அனைவரும் அனுதினமும் செய்யக்கூடிய ஒரு பயிற்சி. பள்ளிகளுக்கு போகக்கூடிய குழந்தைகள் இந்த பயிற்சியை அனுதினமும் செய்து வந்தா உங்களுடைய நினைவாற்றலும் நல்லா அதிகரிக்கிறத உங்க அனுபவத்துல நீங்க உணரலாம். நாள் முழுவதும் உடம்பு சுறுசுறுப்பா இருக்கிறதையும் நீங்க உணர முடியும். ஸோ அந்த பயிற்சியை செய்யும் பொழுது வயிறு காலியா இருக்கணும். காலை கடனை முடிச்சுட்டு இரைப்பையும் பெருங்குடலும் காலியா வச்சுக்கிட்டு நம்ம இந்த பயிற்சியை செஞ்சோம் அப்படின்னா இந்த பயிற்சியினுடைய பலன் முழுமையா கிடைக்கும். இப்போ இந்த பயிற்சியை நம்ம எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். பாருங்க, முதல்ல இப்படி நின்றுட்டு கால்கள் இரண்டையும் தோள்பட்டை அளவுக்கு விரிச்சு காலை 11 மாதிரி வச்சுக்கோங்க. கைகளை தலைக்கு மேல கோர்த்து உள்ளங்கை மேல் நோக்கிய நிலையில வச்சுட்டு நீங்க மூச்சை உள்ள இழுத்துக்கணும். விட்டுக்கிட்டு நேராக நிமிர்ந்து இப்படி அமரணும். மறுபடியும் மூச்சை இழுத்துக்கிட்டு எந்திரிக்கணும். இப்படி ஒரு 7 முறை இந்த பயிற்சியை செய்யணும். செஞ்ச உடனே கைகளை இப்படியே வச்சுக்கிட்டு அப்படியே அமர்ந்துக்கணும். இப்படி அமர்ந்து ஒரு 7 முறை மூச்சை இழுத்து விடணும். பிறகு எந்திரிச்சு கைகளை இப்படி கீழே அரைக்கணும். இப்ப இந்த பயிற்சியை செய்யும்போது நம்ம முக்கியமாக கவனிக்கிற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கண்கள் மூடித்தான் இருக்கணும். இடையில இந்த பயிற்சியை செய்யும்போது கண்கள் திறக்கக்கூடாது. அதாவது 7 முறை அமர்ந்து எந்திரிச்சதுக்கு அப்புறம் மீண்டும் அமர்ந்த நிலையில 7 மூச்சு இழுத்து விட்டுட்டு அதற்கப்புறம் நீங்க எந்திரிச்சு கைகளை கீழே இறக்கி கொஞ்சம் கண்களை திறந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். மீண்டும் அதே போன்று 2 முறை செய்ய வேண்டும். இப்படி ஒரு நாளைக்கு 3 தடவை செஞ்சா போதும். முடிஞ்சா இந்த 3 முறையை செய்யும் பொழுது கூட கண்கள் மூடிய நிலையில நம்ம பயிற்சி செய்யலாம். ஆரம்ப காலகட்டத்தில் இந்த பயிற்சியை 3 முறை செய்ய முடியாது. நாளாக நம்ம பயிற்சிகளை அதிகரிக்கும் பொழுது இந்த பயிற்சியை 3 முறை ஒரே செட்டா பண்ண முடியும். இப்ப பாருங்க, இந்த பயிற்சியை நான் ஒரு செட்டு உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இதை அப்படியே நீங்க பண்ணணும். என் கூட சேர்ந்து பண்ணுங்க பார்க்கலாம். கைகளை கோர்த்து உள்ளங்கை மேல் நோக்கிய நிலையில வச்சு மூச்சை நல்லா இழுத்து விட்டுக்கிட்டே உட்காருங்க. இழுத்துக்கிட்டே எந்திரிங்க. 2 விடுங்க. மூச்சை இழுங்க. 3 விட்டுட்டே உட்காருங்க. இழுத்துட்டே எந்திரிங்க. 4 விட்டுட்டே உட்காருங்க. இழுத்துட்டே எந்திரிங்க. 5 விட்டுட்டே உட்காருங்க. இழுத்துட்டே எந்திரிங்க. 6 விட்டுட்டே உட்காருங்க. இழுத்துட்டே எந்திரிங்க. 7 விட்டுட்டே உட்காருங்க. இழுத்துட்டே எந்திரிங்க. இப்போ மூச்சை உள்ள இழுத்து விட்டுட்டு அப்படியே அமர்ந்துக்கணும். 7 முறை மூச்சு இழுத்து விடணும். இப்படி 7 முறை முடிஞ்ச உடனே மெதுவா எந்திரிச்சு கைகளை கீழே இறக்கி நீண்ட நெடுமூச்சு எடுத்துக்கு. இப்படி முடிஞ்ச உடனே மெதுவா கண்ணை திறந்துக்கு.
இப்படி ஒரு நாளைக்கு 3 தடவை செஞ்சா போதுங்க. அதனால இந்த பயிற்சியை நீங்க தினசரி வீட்டில் அனுதினமும் பயிற்சி செய்து வாருங்கள். இதனுடைய பலன்களை நீங்க முழுமையா உணர முடியும். அன்பு நண்பர்களே, இப்பொழுது என் கூட சேர்ந்து இந்த பயிற்சியை நீங்களும் செஞ்சிருப்பீங்க. இதைய தினசரி வீட்டில் பயிற்சி செய்து வாங்க. மிக்க நன்றி. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.